ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் யூ. ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அரங்கில் இருந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா வந்து தகவல் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சிருக்கோம், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஆயிருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்குள்ளேயும் வந்து எவிக்ஷனுக்கான அந்த கார்டுன்னு ஒன்று எடுப்பாங்கல்ல, ஸோ அதில் வந்து எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிரவீன் காந்தி எலிமினேட் ஆயிருக்கார் அப்படின்ற முதல் கட்ட தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறதுல ஒரு பெரிய ஆர்டிக்கலில் கோட் பண்ணிட்டானுங்க. அதாவது இந்த வாரம் வெளியேறுவது பிரவீன் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி விஜய் சேதுபதி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சும்மா மரண கோபத்தில் இருந்திருக்காப்புல, எல்லா இஷ்யூஸும் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்திருக்கு சொல்கிறாங்க. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ளே போகும்போதே என்ன இஷ்யூஸ் இருக்குது எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஆனால் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. மேபி அந்த ரெட் கார்டா, எல்லோ கார்டா, ப்ளூ கார்டா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதில் பால் கார்டு கூட தேவையில்லைன்னு வைங்களேன். பட் எல்லா இஷ்யூஸும் வந்து குரல் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிரவீன் காந்தி ஓட்டில் லிஸ்டிங்காக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவரை வந்து வெளியேற்று. இன்னொன்று கெமி பற்றி அவர் பேசின அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் இடத்துல வந்து பெருசாக ஒரு ஹோப் வந்து க்ரியேட் பண்ணல. அவர் ரொம்ப பேடாக வந்து பேசியிருந்தார் கெமி பற்றி. என்ன அப்படின்னா அந்த மாதிரி வந்து ஒயில்டு கார்டாக, அது என்னது ஒயில்டு கார்டா, உமன் கார்டு, என்ன இலவே வரமாட்டேது. உமன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருவா, அவள் எடுத்து ஒன்றை வந்து போட்டு பஸ்பம் ஆகிட்டா என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே சுதாரிச்சிட்டாங்க திவாகர்லாம். அது வந்து எகிர ஆரம்பிச்சாங்கல்ல. இப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து உள்ளே இருக்கக்கூடாது. ஏன்னா தவறான ஒரு சிந்தனை, ஒரு ஃபால்ஸ் அக்யூசேஷன், இதுக்கெல்லாம் வந்து துணை போகிற ஒருவர். அவருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது, நிறைய ஷேர் பண்ணார், அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, அதெல்லாம் நான் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இந்த மாதிரி விஷமத்தன்மை இருக்கிற ஒரு ஆள் உள்ளே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டாங்க போல். ஸோ முதல் வாரமே ஏற்கனவே ஒரு நந்தினி ஒருத்தவங்க போயிட்டாங்க, வெளியேற்றம் வேண்டாம் சொல்லியிருக்காங்க. இல்லை மக்களுடைய ஓட்டு நம்ம மதிக்கணும் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி பேச்சுவார்த்தை நடத்தி மக்களுடைய ஓட்டின்படி பிரவீன் காந்தி வெளியேறிட்டார். அப்போ கலையரசனுக்கு நோட்டீஸ் இருக்கிறவனும் உண்மைதான். பட் அவனையும் சீக்கிரம் எடுத்துருவாங்க. ஏன்னா அவன் மேலே பிளாக் மேஜிக்கு, உள்ளே வந்து வாயில் சூட ஏற்றுறது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணி எலும்புலாம் தின்னுட்டு இருந்தான். அது ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் சேதுபதியை கேட்டேன் முடிய வளர்க்கவின்ட்டு, ஏன்னா முடிய அவருக்கு இல்லாத மாதிரி. சரியா? அது மட்டும் இல்லை, உள்ளே வந்து நான் வசிய பூஜை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தான். நாலுலேருந்து ஆட்டத்தை பாருன்றான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறான். அதே மாதிரி நந்தினி போகிற போக்கில் வந்து அவனை ஒரு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற மாதிரி, ஏண்டா அவனை பார்த்தா எனக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு சக்தி தெரியுது, நீ வந்து டைட்டில் வின்னரான்னு சொல்லிட்டு போயிட்டா. ஸோ டைட்டில் வின்னு சொல்லிட்டாலே அவ்வளோதான் தூக்கிடுவாங்க. அப்படி பாவி மூதேவி, நானாச்சும் ஒழுங்காக வந்து நான் இருப்பேன், இவ வேறு டைட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையை காட்டி வந்து பார்த்தீங்கன்னா மோசம் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி ஒரே போடா வந்து போட்டு அவள் பார்த்தீங்கன்னா ஓடிப்பா திருச்சி அப்படிங்கிறது தான். அதை பார்க்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது அப்படிங்கிறது தான். பட் இருந்தாலும் கலையரசன் சேவானது அப்படிங்கிறது வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மைதான். ஏன்னா இந்த வாரம் சேவ் ஆகிட்டு அடுத்த வாரம் கொஞ்சம் சாமியை கொஞ்சம் ஆட விட்டுட்டு நந்தினி மாதிரி தூக்குவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா இவங்க கண்டென்ட் பில்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. நேற்று நந்தினி அவ்வளோதான் ஆடின பிறகு பிக் பாஸ் வந்து கன்ஃபர்ஷன் ரூம் கூப்பிட்டு போய் ஒரு நிமிஷத்தில் பேசி வெளியே அனுப்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. என்னெல்லாம் கண்டென்ட் மில்க் பண்ண முடியுமோ நைட்லேருந்து மில்க் பண்ணானுங்க. கனி கூட உட்காந்து பேசி அவள் தடையை கொடுக்குறதா இருக்கட்டும், அடுத்த நாள் வந்து அவள் கத்தி கூப்பாடு போட்டு ஒரு தடவை கத்தாலும் பரவாயில்ல, கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கத்தி வீட்டை வந்து 2 ஆக்கி அதுக்கடுத்து எல்லா கண்டென்ட் எடுத்துகிட்டு போதுமாப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது போதும் அப்படின்னு சொன்னோடனே சரி வா கன்ஃபர்ஷன் ரூம் கூப்பிட்டு போய் பிக் பாஸே நடுங்கி நந்தினி வந்து வெளியே அனுப்பிட்டாங்க. இப்போ நீங்கள் தகவல் கேட்டிங்களா, நந்திக்கு ஏற்கனவே பிரச்சனை இருக்கான் நாண்டிக்கு. அவங்க அது தெரியாமல் மறைச்சி பிக் பாஸ்க்கு வந்திருக்காங்க, பிக் பாஸும் தெரியாமல் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக பண்ணுங்கடா. கேஸ் விழுந்தவன், ஜெயிலுக்கு போனவன், மொல்ல மாதிரி முடிச்சவைக்கு இந்த மாதிரிலாம் பிக் பாஸ்க்கு போவான். எத்தனை பேர் இருக்காங்க, நல்லா படித்தவங்க இருக்காங்க, இல்லை பண்பானவர்கள் இருக்காங்க, அவங்களெல்லாம் கூட்டு வா. அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும்ல. கெட்டவனை விட்டு நல்லவனே விடு. முழுக்க கெட்டவனாக வந்து விட்டனா என்ன அது? அப்போ தானே அவங்களுக்கு தெரியும் மக்களுக்கு தேவையானது. இப்போ கெட்டவன் தானே உருவாவான் சொசைட்டியில். ஸோ நல்லவனும் கெட்டவனும் சேர்ந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ விஜய் சேதுபதியோட ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா பிரவீன் காந்தி எலிமினேட் பண்ண வேணாம் சொல்லி முடிவு பண்ணியிருக்கலாம். வீட்டில் இருக்க எல்லா விஷயமும் வந்து அதெல்லாம் யோசிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். பட் எல்லாத்தையுமே மனுஷன் வந்து நின்று அலசியிருக்காப்புல அப்படிங்கிறது தான். கூடுதலாக திவாகருக்கு கமருதீனுக்கும் ஒரு பெரிய இஷ்யூ வந்து ஏற்பட்டுச்சுல, அதை தான் வந்து ஹைலைட்டாக பேசியிருக்காராம். அதுதான் வந்து இப்போ முதற்கட்ட தகவல். மித்தபடி கெமி இஷ்யூலாம் சும்மா லைட்டாக வந்து டச் பண்ணியிருப்பாரு. அப்போ திவாகருக்கு மரண கிளாப்ஸு. திவாகர் அந்த கிளாப்ஸை எடுத்து மண்டையில் ஏற்றி வேற எங்கிட்ட தூக்கிட்டு போயிடக்கூடாது. அதுதான் எனக்கு பயமாக இருக்குது. என்னமோ நம்ம தான் பெரிய ஆள், ஏற்கனவே நம்ம பெரிய ஆளாக தான் உள்ளே வந்தோம், பெரிய ஆளாகவே வாழ்ந்தோம், பெரிய ஆளாகவே திகழ்ந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவன் ஒரு ஆட்டத்தை போட்டு கடைசி இப்போ பார்வதியை டென்ஷனாக திட்டி விட்டார் பார்த்தீங்களா லைவில். அது இன்னும் சும்மா பேசுகிறப்பெல்லாம் நிறைய இருக்காரு. விடு, என்னுடைய உரிமை என்னுடைய இதை எடுக்க விடு அப்படின்ற மாதிரிலாம் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவருடைய விஷயம் வந்து அழகாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா, அவருக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் திவாகர் அவருடைய நிலைமையை உணர்ந்து விளையாட வேணும். மக்கள் வந்து கூடுதலான ரெஸ்பான்சிபிலிட்டி அவராக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் கொஞ்சம் கெத்தா இல்லாமல் அடக்கி இருப்பார் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மீண்டும் சந்திப்போம்.